தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுகவும், ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுகவும் போராடி வருகிறார்கள். தவேக, நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டி வருகிறார்கள். கோவையில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் அண்ணாமலை செய்த செயலால் பிரதமர் மோடியின் முகத்தில் மாற்றம் தென்பட்டது. கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதாவது: திமுகவின் காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மோடி வருகை புரிந்திருக்கிறார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், கஞ்சா புழக்கம் ஒழிக்கப்படும். திமுக மற்றும் காங்கிரஸ் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். மகளிருக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு தமிழக மக்களின் ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது. குடும்ப ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட வேண்டும். 2009 குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது அப்போதைய குஜராத் முதலமைச்சர் மோடி. 2016 தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா கொண்டு வந்தார். திமுக மற்றும் காங்கிரசும் இந்தியாவில் உள்ள அனைத்து மகளிருக்கும் விரோதிகள். அடுத்த 3 நாட்கள் நம் கட்சியினர் கண் துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். வருகின்ற நாட்கள் மிகவும் முக்கியமானது. திமுக இனி தமிழகத்தை எப்போதும் ஆட்சி செய்ய முடியாது என்கிற தீர்ப்பை ஏப்ரல் 23ஆம் தேதி எழுத வேண்டும். பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்க வேண்டும். உங்கள் கையில் உள்ள செல்போனில் டார்ச்சை ஆன் செய்து பிரதமரிடம் காட்டுங்கள். தமிழகத்தின் இருட்டு ஆட்சியிலிருந்து வெளிச்சம் வேண்டும். மக்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்கிறார்கள். திமுக இருட்டு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்பதற்காக டார்ச்சை ஆன் செய்யுங்கள் என்றார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த அனைவரும் டார்ச் ஆன் செய்து காட்டினார்கள். இதை பார்த்ததும் பிரதமர் மோடி உற்சாகமானார். இதற்கு முன்பாக மேடையிலேயே அண்ணாமலையிடம் பிரதமர் மோடி ரகசியமாக உரையாற்றினார். இது அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. டார்ச் ஆன் பண்ணுங்க, அதை பிரதமருக்கு காட்டுங்க. தமிழகத்துடைய இருட்டாட்சியிலிருந்து வெளிச்சம் வேண்டும் என்று காட்டுங்கள். மக்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று காட்டுங்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருட்டாட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் எல்லோருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமை சொந்தங்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய லைட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் காட்டி உங்களை உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா